ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மனோஜுக்கு வச்சாங்க பாருங்க ஒரு பயங்கரமான ஆப்பு. அது ரோகிணிக்கு பெரிய ஆப்பா போயிருச்சு. இந்த மந்திர முட்டைன்னு சொல்லி செஞ்சாங்க பாருங்க. அதுல தாங்க அவங்களுக்கு ஆப்பு வந்து கடையே காலி ஆகிற அளவுக்கு போயிருச்சு. இதை பத்தி டீட்டெயிலா மை ஓன் ப்ரிடிக்ஷன்ல இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மனோஜ் காலையில கடைக்கு கிளம்பி ரொம்ப சந்தோஷமா சாப்பிடறதுக்கு டைனிங் ஹால்ல வந்து உட்காடுறாங்க. பாக்குறாரு முத்து, என்னடா இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான், முகம் பூரா சிரிப்பா இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு, என்னடா ஓடுகாலி ஒரே சந்தோஷத்துல இருக்க, ஏன்டா நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? அண்ணாமலை சொல்றாரு, நீ சந்தோஷமா இருக்கியே, என்ன விஷயம் கேக்குறான். நீ உடனே கற்பனை பண்ணி சண்டை இழுக்காதீங்கடா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, விடுப்பா விடுப்பா, இவன் இப்படித்தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயா கேக்குறாங்க, என்னடா ஒரே சந்தோஷமா இருக்கமா? எல்லாம் சந்தோஷமான விஷயம்மா. என்னடா மனோஜ், வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நானு ராசி பலன் பார்த்தம்மா, எனக்கு கோடி கோடியா பணம் கொட்ட போகுது, என் தொழில அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுன்னு போட்டிருக்குமா. அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. வேணும்னாலும் பாருங்கம்மா, மத்தவங்க எல்லாத்தோட மூஞ்சிலையும் கரிய பூச்சிட்டு நான் பெரிய லெவலுக்கு வரப்போறேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். டே, நீல தரப்புலயே பெரிய புத்திசாலிடா, நீ ஒரு பிசினஸ் மேன்ல, கண்டிப்பா நீ பெரிய ஆளா தான் வருவ அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு முத்து சொல்றாரு, அப்போ நாங்கெல்லாம் இழிச்ச வாயினா, நாங்க முன்னுக்கே வர மாட்டோமா? ஆமா, நீ கார் டிரைவரு, ஆனா என் பையன் அப்படியா, அவன் பெரிய கடை வச்சிருக்கான், ஹோம் அப்ளையன்ஸ் கடைக்கு சொந்தக்காரன். நீ அப்படியா சாதாரண டிரைவர் தானே விஜயா? இப்படி எல்லாம் பசங்களுக்குள்ள பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா அதை கேட்காம நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஏங்க, என்னத்தங்க சொல்றீங்க நீங்க? நான் உண்மைதானே சொன்னேன். அப்பா விடுப்பா, எதுக்குப்பா பேசிட்டு இருக்க? இந்த அம்மா கிட்ட எப்பயுமே மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. டே நல்லவனே, நீ நல்லா முன்னுக்கு வாடா வாடா, எனக்கு சந்தோஷம் தான் நீ முன்னுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாரு. மீனா சொல்றாங்க, ஏங்க என்னங்க நீங்க எழுந்திரிச்சு போறீங்க, சாப்பிட்டு போங்க. போதும் மீனா, அவன் நல்லா இருக்கிறத கேட்றப்பே மனசு நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. இவன் ஒரு லூசு பையன், அப்படித்தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இனி நம்ம பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற நினைப்புல நம்ம மனோஜ் கடைக்கு பரப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ரோகிணி, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரோகிணி, ஏதோ பார்லர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தே? இல்ல மனோஜ், ஒரு கணக்கு இருந்தது, அது ஏதோ மிஸ் ஆகுது, கடையில இருந்து போன் பண்ணி சொன்னாங்க மனோஜ், நானும் வரேன் கூட. சரி வா ரோகிணி அப்படின்னு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. கடையில அவர் கேபின்ல உட்காந்துருக்கும் போதே பாத்தீங்கன்னா, சார் 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 அப்படின்ட்டு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வர்றாரு. என்னடா இங்க வந்த உடனே பதறிக்கிட்டு வர்ற, என்ன சொல்லு, நீ கத்துறத பார்த்து நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சார், இந்த மஞ்சள் பை ஒண்ணு வந்துடுது சார், நான் கடையில திறக்கிறதுக்காக வந்திருந்தேன் சார், அப்போ வந்து இந்த கேட்டு முன்னாடி இந்த மஞ்சள் பை இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மஞ்சள் பையை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது மனோஜுக்கு. ரோகிணி, என்ன ரோகிணி இது, மறுபடியும் ஏதாச்சும் மொட்டை கெடுத்தாச்சு அனுப்பிச்சு விட்டுட்டானுங்களா, நம்மள குண்டு தூக்கி போடுற மாதிரியே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்க போறானுங்க மனோஜ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மனோஜ், கிளைண்ட்ஸ் வந்தவங்க ஏதாச்சும் வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, ரோகிணி ஒருவேளை இப்படி இருக்குமோ, நம்ம கடை முன்னுக்கு வர்றது பிடிக்காம நம்ம எனிமீஸ் யாராச்சும் பாம கொண்டு வந்து வச்சிருப்பாங்களோ? ஐயோ மனோஜ், ஏன் மனோஜ் இத்தனை போட்டு குழப்பிட்டு இருக்க, அதை ஓபன் பண்ணி பாரு. ஐயோ இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், இதுக்குள்ள பாம்பு இருந்ததுன்னா என்ன பண்றது, கடைக்கு வெளியே வச்சு இந்த பைய ஓபன் பண்ணலாமா? சார் அப்படியெல்லாம் இருக்காது சார், ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ பார்த்தோன்னே ரோகிணி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ரோகிணி, ஏதோ பாம்பு வச்சுட்டானுங்க போல இருக்கு ரோகிணி. பாம் எல்லாம் வெயிட் இல்லாம இப்படி எல்லாம் இருக்கு, அது லைட் வெயிட்ல தான் இருக்கு, பெசாம இரு மனோஜ் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா லைனா 3 முட்டை இருக்கு. இது என்னது முட்டையா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதை எடுத்து பாக்குறாங்க. முட்டைக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கண்ணை வேற 2 ஸ்டிக்கர் மாதிரி வேற ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு, என்ன ரோகிணி இது, கண்ணு காதெல்லாம் மூக்கு வரைஞ்சு வச்சிருக்காங்க, சின்ன பிள்ளைங்க ஏதாச்சும் பண்ணிருக்கோம், அதை அப்படி இங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, விடு, தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்கு அந்த மஞ்சள் பைய கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க, அந்த பையன் சொல்றான், மேடம் இது எனக்கு என்னமோ சூனியம் வச்சிருக்க மாதிரி தோணுது மேடம் அப்படின்னு சொல்றாரு. இந்த காலத்துல இந்த சூனியம் வைக்கிறதுல நம்பிட்டு இருக்கியா, பேசாம இருடா அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. என்னது சூனியமா அப்படின்னு சொல்லி வாய பழந்து நின்றுட்டு இருக்காரு மனோஜ். போயிட போது மனோஜ், வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. இல்ல ரோகிணி, அப்ப நம்ம கடை ஓடக்கூடாதுன்னு சொல்லி சூனியம் வச்சுட்டாங்களா ரோகிணி, எனக்கு பயமா இருக்கு ரோகிணி. ஐயோ மனோஜ், என்னை ஏன் டென்ஷன் பண்ணி பிரஷரை ஏத்துற மனோஜ், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப அந்த கடைக்கார பையன் சொல்றான், அக்கா அப்படிலாம் இல்லக்கா, எங்க ஊர்ல எங்க அப்பா தொழில பெரிய அளவுல இருந்தாரு, பெரிய டாப்ல இருந்தாரு, இதே மாதிரிதான் முட்டை சூனியம் வச்சு எங்க பிசினஸ் நடக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே எங்க பிசினஸ் சரிஞ்சு நொடிஞ்சு போய் இன்னும் எங்க அப்பானால முன்னுக்கே வர முடியல மேடம் அப்படின்னு அந்த கடைக்கார ஸ்டாஃப் சொல்றாரு. இதை கேட்டோன்னே மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது, எங்க போய் பேசுறது, யார பாக்குறது அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல
கோவத்துல இருக்காரு மனோஜ் அப்பா. அந்த ஸ்டாஃபே சொல்றாரு, சார் இதுக்கு ஒரே ஒரு இந்த சூனியத்தை திரும்பி நம்ம எடுத்துறதா சார், அதை அப்படியே விலக்கி விட்டுறணும், அதுதான் கரெக்ட் சார். அதுக்கு நான் எங்களா போறது, ஆளை பிடிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். இதுல வேற இடையில தலையில கை வச்சு உட்காந்துக்கிறாங்க ரோகிணி. நம்ம சொல்ற பேச்சு எதுவுமே இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு பயங்கர கடுப்புல வேற இருக்காங்க ரோகிணி. இது எடுக்கிறதுக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்களாடா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். நம்ம சாமியாருக்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா இதுக்கான விடை கிடைக்கும் சார். இது எப்படி நம்ம சூனியத்தை எடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க சார், அவங்களே எடுத்தும் கூட விடுவாங்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்றாரு. அப்ப யார கூப்பிடுறது? அம்மா ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போனாங்களா, அந்த சாமியார்ட்ட போலாமா, இல்ல ப்ரோ ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போனாங்களே அந்த சாமியார்ட்ட போலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டாஃபே சொல்றாரு, சார் எனக்கு ஒரு சூப்பரான இடம் தெரியும் சார். இது மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மந்திரவாதிகளா எனக்கு தெரியும் சார். என் அப்பா நிறைய பக்கம் போயிருக்காரு. அப்புறம் என்ன அவங்க அப்பா முன்னுக்கு வரல சார்? அதெல்லாம் முத்தி போன பின்னாடி போனோம் சார், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இப்போ உடனே போனீங்கன்னா உடனே இந்த கட்டை எடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் என்ன, நீங்க டாப்புக்கு போயிருவீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆடி வந்து ஆவணி வந்தா என் பையன் டாப்புக்கு போவான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாஃபும், டேய் நீ ஒருத்தன் தான்டா என்னோட ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ஆமாண்டா, நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா கூறுகிட்டு போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பாத்துட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, சரி வா ரோகிணி, அவரை போய் பாத்துட்டு வந்துடலாம், நீயும் வாடா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. சார் நான்லாம் வரல சார், மந்திரவாதி இருக்காருல அவரோட அசிஸ்டன்டோட போன் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை கொடுக்குறேன், நீங்க பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி என் அப்பாட்ட வாங்கி தரேன் இருங்கன்ட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த ஆள் நம்பரை வாங்கி கொடுக்குறாங்க. டே ரொம்ப தேங்க்ஸ்டா, இந்த உதவியை மறக்கவே மாட்டேன்டா. சார் இப்ப எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபும் அங்க இருந்து போயிடுறான். ரோகிணி வா ரோகிணி, நான் போய் இந்த மந்திரவாதியை பார்த்துட்டு வந்துடலாம். இங்க பாரு மனோஜ், இதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, நான்லாம் வர முடியாது மனோஜ், நீ ஏன் போறனா போய் பாத்துக்கப்போ. சரி ரோகிணி, நான் அம்மாவை கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நேரா வீட்டுக்கு போறாரு. ரோகிணி பார்லருக்கு போயிடுறாங்க. வீட்டுல போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. விஜயா பதறி போயிடுறாங்க. என்னடா இது, உனக்கு முட்டை சூனியம் வச்சுட்டாங்களா? ஆமாமா, முட்டை சூனியம் வச்சுட்டாங்கம்மா, அதை போய் உடனே எடுக்கணுமா, நீ கூட வாமா. அந்த மந்திரவாதியை பாக்குறதுக்கு ரோகிணி கூப்பிட்டா அவன் நம்ப மாட்டேங்கிறாமா, நீ தாமா நம்பி என் கூட வரணும். அன்னைக்கு ஒரு சாமியார் கிட்ட பார்வதி கூட்டிட்டு போனா பாரு, அது மாதிரி ஆயிர போதுடா. மா அதெல்லாம் இல்லம்மா, இது நிஜமானேமா, இந்த சாமியார் பெரிய ஆளாமம்மா, இது மாதிரி சூனியம் வச்சு ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த கட்டையெல்லாம் ஈஸியா உடச்சு எரிஞ்சிருவாராமா அந்த மந்திரவாதி, வாமா போலாம். சரிடா வர இரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் முத்து அங்கதான் இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்க, காலையில தான் சொன்ன நீ டாப்ல போயிருவேன்னு கூரை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தியேடா, இப்ப நடனா அண்டர் கிரவுண்டுக்கு போயிருவ போல இருக்குதேடா அப்படின்னு சொல்றாரு முத்து. மா நானே டென்ஷன்ல இருக்கமா, இவனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, ஏண்டா கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா, அவனே டென்ஷன்ல இருக்கான்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாட்டுல சூனியம் அது இதுன்னு போய் நம்பி மாட்டிக்காதீங்க, முதல்ல என்ன ஏதுன்னு அன்னைக்கு மாதிரி போகாம நல்லா விசாரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. மீனா சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, அந்த மந்திரவாதியை பார்க்க போறாங்க, அதுவும் வந்து நைட் ஒரு 8-8:30 போறாங்க. காட்டுக்குள்ள அந்த மந்திரவாதி இருக்காரு, எல்லாம் பயங்கர கருகும்னு மந்திரம் பயங்கரமா ஓதிட்டு இருக்காங்க. இந்த சத்தமே மனோஜுக்கு பயங்கர பயமா இருக்கு. என்னம்மா காட்டுக்குள்ள இருக்கிறாரு இந்த மந்திரவாதி? ஆமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா, 8:30 தான் வர சொன்னாரு, மணி கரெக்டா 8:30மா, இது எதுக்கும் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. வாங்க வாங்க, எங்க ஐயா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீளமா தாடி வளர்த்துக்கிட்டு காவி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்றத பார்த்தாவே பயங்கர பயமா இருக்கு. காளியோட பெரிய சிலை ஒண்ணு வேற இருக்கு, அதே மாதிரி நெருப்பு குண்டு வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல மந்திரத்தை சொல்லி நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து நடுங்கிட்டு இருக்காரு மனோஜ். மனோஜ் போய் அந்த சாமியார் கிட்ட பேச சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா லைட்டு ஒரு டிம் லைட் தான் எரியுது, இது வீட்டுலாம் இல்ல, ஒரு காட்டுக்குள்ளதான் இந்த மந்திரவாதி இருக்காரு. மந்திரவாதி முன்னாடி விஜயாவும் மனோஜும் போய் உட்காடுறாங்க. என்ன மனோஜ் குமார் எப்படி இருக்கிற? விஜயா நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னோடனே, சாமி எங்க பேரை
எப்படி தெரியும்? எல்லாம் ஞான திருஷ்டியில் எனக்கு தெரிஞ்சுதுப்பா. என்ன உன் கடைக்கு யாரோ ஏவல் வச்சுட்டாங்க போல இருக்கு. உன் கடையை எவனோ மூடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா சாமி, எவனோ ஒருத்தன் எனக்கு சூனியம் வச்சுட்டான் சாமி. இப்ப என்ன பண்றது? அந்த முட்டையை எடுத்துட்டு வந்திருக்கியா? அவங்க அசிஸ்டன்ட் சொன்னாரு, எடுத்துட்டு வந்துட்டேன் சாமி. சரி, அந்த முட்டைய இதோ இந்த தட்டு மேல வைப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த முட்டையை வந்து தட்டு மேல வைக்கிறாங்க. ஒவ்வொரு முட்டையும் பாத்தீங்கன்னா அந்த முட்டையை வச்சு பயங்கரமா என்னென்னமோ பூஜை பண்றாரு. சத்தம் பார்த்தா என்னென்னமோ சத்தம் பின்னாடி பக்கம் இருந்து கேக்குது. அம்மா, என்னம்மா இது சத்தம் இப்படி கேக்குது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ஏய், பேசாம இருடா. சாமி, என்ன சாமி இப்படிலாம் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, இது எல்லாம் இந்த முட்டைக்குள்ள இருந்த குட்டி சாத்தான்கள். என்னம்மா இது குட்டி சாத்தான்லாம் சொல்றாரு? ஏய், பேசாம இரு சாமி. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, இந்த முட்டைக்குள்ள குட்டி சாத்தானுகளை ஏவி விட்டு கடைக்குள்ள அதை வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான். இந்த குட்டி சாத்தான் அந்த கடையில இருக்க பொருளை பூரா தின்னு போடும். சாமி, ஒரு கேள்வி கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. குட்டி சாத்தான் எப்படி சாமி இந்த பொருள் எல்லாம், அதுவும் எலக்ட்ரிக் ப்ராடக்ட் எப்படி சாமி சாப்பிடும்னு சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்டோடனே சாமியார் சொல்றாரு, முட்டாள், உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அந்த குட்டி சாத்தான்கள் தின்னு போடும்னா பாக்குறதுக்கு வேணா அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கலாம், அப்படியே உன் கண்ணு முன்னாடி இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அது அழிச்சிரும். அப்புறம் எந்த பொருளுமே ஓடாது, உனக்குதான் நஷ்டமாகும் அப்படின்னு சொன்ன. சாமி, இப்படி எல்லாம் நடக்குமா? ஆமா, இதுக்குதான் நான் ஒரு பூஜை பண்ண போறேன் உன் கடையில. ஓகே சாமி, பண்ணிடலாம் சாமி பூஜா. அதுக்கு எவ்வளவு சாமி காசாகும்? உங்ககிட்ட நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். அதனாலதான் உங்ககிட்ட காசு வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. விஜயா சொல்றாங்க, நீங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறீங்க சாமி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, கிளம்புங்க. நாளைக்கு நைட் நம்ம பூஜையை வச்சுக்கலாம். நைட்டு 12 மணிக்கு உன்னோட கடைக்கு நான் வருவேன். நீங்க எல்லாம் அங்க ரெடியா இருந்துக்குங்க. பூஜைக்கு வேணுங்கிற ஜாமானம் எல்லாமே நாங்க கொண்டு வந்துருவோம். நீ செய்ய வேண்டியது, இப்ப வச்சிருக்கிய முட்டை, அதை எடுத்து கொண்டு போய் பத்திரமா அந்த கடையிலே வை. சாமி இருக்க பக்கம் வச்சிடாத, இத கொண்டு போய் உன்னோட கடையோட பின்னாடி பக்கம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்து, இது மந்திர பெட்டி, இதுல பூஜை எல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்க பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள இந்த முட்டையை நாங்க வச்சு தர்றோம். அதே மாதிரி இந்த முட்டையில இருந்து இந்த குட்டி சாத்தான்கள் வெளியே வராம இருக்க கட்டு போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர பெட்டிக்குள்ள 3 முட்டையும் வச்சு பூஜை எல்லாம் நிறைய பண்ணி அந்த முட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லி குங்குமம் அது இதுன்னு வச்சு அதை அப்படியே கொடுக்குறாங்க மனோஜ் கிட்ட. இல்ல சாமி, என் அம்மாவே வாங்கிக்கிட்டோம் அது அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கறதுக்கு பயந்துக்கிட்டும் மனோஜ் சொல்றாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இல்ல சாமி, என் பையனே வாங்கிட்டு வாங்கடா, உன் கடை தாண்டா அது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா என்ன மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே சோகமா அதை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி கடைக்கு பின்னாடி பக்கம் கொண்டு போய் வச்சிடறாங்க. அடுத்த நாள் நைட் ஆகுது. அந்த மந்திரவாதி வர்றாரு. கையில பாத்தீங்கன்னா பெருசா ஒரு தடி வேற வச்சிருக்காரு. அது மந்திர தடிங்களாமா. அந்த தடிய சாமியார் கீழே ஒரு தட்டு தட்டுறாரு. பார்த்தா அந்த தடி மேல இருந்து அப்படியே மிஸ்டா வருது. அதுவும் மஞ்சள் கலர் மிஸ்ட், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கலர் மிஸ்ட் வருது. அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா, என்னம்மா இது இப்படி எல்லாம் வருது? டேய், பயந்து கொள்ளை, பேசாம இருடா. இதெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கேன், நமக்காக தான் இந்த சாமியார் வந்திருக்காரு, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. ஏன்னா அந்த பூஜைக்கு விஜயாவும் வந்திருக்காங்க, மனோஜும் வந்திருக்காங்க. இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாத ரோஹிணி வரல. அதுக்கப்புறம் பூஜை பயங்கரமா நடக்குது. பூஜைக்குன்னு ஏகப்பட்ட ஆளுகளை அந்த மந்திரவாதி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு ஆளுகளும் பாத்தீங்கன்னா சும்மா ஜெய்ஜாண்டிக்கா வாகோபியா இருக்காங்க. விட்ட ஒரு 10-15 ஆளுகளை அடிச்சு தள்ளிடுவாங்க போல இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜை நிறைவாக போகுது. அந்த முட்டையை எடுத்துட்டு வர சொல்றாங்க மனோஜ் கிட்ட. மனோஜ் போய் அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த முட்டைய வச்சிருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க பாருங்க, மந்திர பாக்ஸ். அந்த பாக்ஸ திறக்க சொல்றாங்க. மனோஜும் திறக்கிறாரு. அதுல சில பல பூஜைகளை பண்றாங்க. பூஜைகளை பண்ணி முடிச்சுட்டு உன்னோட கடையோட மொட்டை மாடிக்கு போய் இந்த 3 முட்டைகளையும் உன்னை சுத்தி, உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி அப்புறம் உன்னோட இடது பக்கமும் அந்த முட்டை 3வது முட்டையை போட்டு உடைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சாமி அப்படிங்கிறாரு. எழுந்திருக்கும் போது, இரு தம்பி, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு சிகப்பு கலர்ல முட்டை மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. இது என்ன சாமி? இது கலசம், முட்டை கலசம். இதுக்குள்ள அந்த குட்டி சாத்தான துரத்துறதுக்காக இதுல மந்திரம் 48 நாள் நாங்க ஓதி வச்சது. சாமி, நேத்து தானே நான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள. டேய் முட்டாள், இது ஏற்கனவே
ஏற்கனவே செஞ்சு வச்சதுடா. இது மாதிரி நடக்கும்னு நிறைய பேத்துக்கு நான் செஞ்சு வச்சிருப்போம். இங்கெல்லாம் செய்ய முடியாது. நாங்க வெளியே போய் நிறைய பச்சை இலைகளை எல்லாம் போய் எடுத்துட்டு வந்து அதை பூஜை பண்ணி அதால செஞ்ச சில மருந்துகளை இதுல ஊத்தி இருக்கோம். இதுல காளியோட மந்திரம் 1008 சொல்லப்பட்டிருக்கு. இது பயங்கர பவர்ஃபுல்லான மந்திரம். பார்த்து கையில வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. குடுங்க சாமி, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா அந்த மந்திர கலச முட்டையை வாங்கிக்கிறாங்க. சுவாமி, நானும் கூட போலாமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. அம்மா, நீங்களும் தான் கூட போகணுமா, நீங்க 2 பேரும் தான் இந்த பூஜையை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டையை இந்த 3 சைடும் உடைச்ச பின்னாடி, அம்மா நீங்க என்ன பண்ணணும்னா மனோஜோட ரைட் சைடு இந்த முட்டைய உடைச்சிட்டு அப்படியே கண்ணை 2 பேரும் மூடிக்கிட்டு மந்திரம் நான் சொல்றத சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மந்திரவாதி, சரிங்க சாமிஜி, அந்த மந்திரம் இருப்பா, அவசரப்படாத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட 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 மட 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 இங்க சொல்லு. இது என்ன சாமிஜி, மந்திரமா? ஆமாப்பா, சாத்தானுகளை துரத்துற மந்திரம் சொல்லு. கட 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 மட மட மட, ஓகேவா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சாமிஜி, நானும் சொல்றேன் கரெக்டான்னு பாருங்க. கட 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 மட மட மட, ஓகேவா சாமிஜி அப்படின்னு சொல்றாரு. விஜயாவும் 2 பேரும் கரெக்டா சொல்றீங்க, இத ஒரு 1008 தடவை சொல்லுங்க. அங்க நின்னுகிட்டே கண்ணை எக்காரணத்து கொண்டு திறக்க கூடாது, சரியா அப்படின்னு சொல்றாரு. சரி சாமிஜி அப்படின்னு மாடிக்கு போய் விஜயாவும் மனோஜும் அவங்க சொல்ற மாதிரியே செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் முட்டையை எடுத்து மனோஜுக்கு முன்னாடி உடைக்கிறாங்க. செகண்ட் முட்டையை எடுத்து மனோஜுக்கு பின்னாடி உடைக்கிறாங்க. தேர்டு முட்டையை எடுத்து மனோஜுக்கு லெஃப்ட் சைடுல உடைக்கிறாங்க. அடுத்தது விஜயா கையில இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் கலச முட்டை, அந்த முட்டையை உடைக்க போறாங்க. டே மனோஜ், நல்லா சாமியை வேண்டிக்கடா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நான் இப்ப உடைக்கிறேன்டா, உடைச்சோடனே கண்ணை மூடிக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜோட ரைட் ஹேண்ட் சைடு விஜயா அந்த முட்டையை உடைக்கிறாங்க. உடைச்சோடனே 2 பேரும் கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கட 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 மட 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 மடன்னு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் அப்படி தலை கிருகிருன்னு சுத்துற மாதிரி இருக்கு. 2 பேரும் அங்கேயே மட்டையாயிடுறாங்க. 2 பேரும் மயக்கம் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி வர்றாரு. வந்து அப்படி சிரிக்கிறாரு. அந்த மந்திரவாதி சிரிச்சுட்டு சொல்றாரு, சார் இப்போ நீங்க வரலாம், மாஸ்க் எல்லாம் எடுத்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பதாங்க அந்த கதவை திறந்துட்டு மாடியோட ஸ்டெப்ஸ் ரூம் கதவு இருக்கும்ல, அதை திறந்துட்டு 2 பேர் வர்றாங்க. பார்த்தா அங்க சிட்டியும் பிஏவும் இருக்காங்க. இவங்க எப்படிடா இங்க அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணது சிட்டியும் பிஏவும் தான். மனோஜ் விஜயா 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க வர்றாங்க. ஏன்னா விஜயா வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த கலச முட்டை, ரெட் கலர் முட்டை, அதுலதான் இவங்க மயக்க மருந்த கலந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த முட்டைய உடைச்ச உடனேவே அந்த மருந்தெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த மயக்க மருந்தோட பவர் இங்க சுத்தி இருக்கும். அதனாலதான் இவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மந்திரவாதி, சிட்டி, பிஏ எல்லாம் வர்றாங்க. மொட்டை மாடிக்கு இவங்க எதுக்கு போக சொன்னாங்கன்னா, ரூம்ல இருக்கும்போது அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாது. பட் மொட்டை மாடிக்கு போகிறப்போ மத்த காத்தெல்லாம் அங்க இருக்கனால எவாப்ரேட் சீக்கிரம் ஆயிரும்னு சொல்லிதான் மொட்டை மாடிக்கு போய் இதை உடைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பிஏ சொல்றாரு, சிட்டி நான் தான் சொன்னனே இந்த மனோஜ் ஒரு முட்டா பையன்னு, எது சொன்னாலும் நம்புவான்னு சொன்னேன்ல அப்படிங்கும் போது, ஆமா சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான், நானும் கூட முதல்ல பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. பார்த்தா அந்த கடையில வேலை செஞ்சாருல, அந்த மஞ்சள் கலர் பைய வந்ததுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஸ்டாஃப் இவங்களோட கூட்டு களவாணிங்க. அது தெரியாம போச்சு நம்ம மனோஜுக்கு. நீங்க சொன்னப்ப கூட பயந்து போயிட்டேன் சார், நல்ல வேலைக்கு நீங்க தான் தைரியமா சொன்னீங்க, உங்களை நம்பிதான் செஞ்சேன். சார் எனக்கு பேமெண்ட் சார். தம்பி அதெல்லாம் பக்காவா வந்துடும், உனக்கு பேங்க்குக்கு ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்புறம் நீ என்ன பண்ற தெரியுமா, நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ல 4 ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண நீ சொன்ன மாதிரியே போதுமா அப்படின்னு சிட்டி சொல்றாரு. ரொம்ப போதும் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீ கவலையப்படாதடா, நீலாம் இதுக்கு கூட்டுக்களவாணின்னு கண்டே பிடிக்க மாட்டான், ஒரு முட்டா பையன் நீ போ அப்படின்னு சொல்லி சிட்டியா அந்த ஸ்டாஃபா அனுப்பிச்சு விட்டுறாரு. சிட்டி கிட்ட பிஏ சொல்றாரு, சரி நம்ம இனி வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வேஷத்தை கலைக்க சொல்றாங்க. பார்த்தா சிட்டியோட அடையாள் தாங்க சாமியார் வேஷம் போட்டுட்டு இருந்தது. டேய் தினேஷ், நீ இந்த மந்திரவாதி கெட்டப்புக்கு கரெக்டா இருந்தா, சூப்பரா இருந்தா, அருமையா பேசுன, அதெல்லாம் சரி, இந்த குச்சி வச்சிருந்தியே அதுல இருந்து கேஸ் வந்ததே அது எப்படிரா அப்படின்னு கேக்குறாரு சிட்டி. அண்ணே இதெல்லாம் சப்ப மேட்ரு அண்ணே, ஒரு கெமிக்கல் நேம சொல்லி இந்த டியூபுக்குள்ள அதை ஊத்தி வச்சுக்கிட்டேன். இந்த பம்ப் இருக்கு பாத்தீங்களா, இத குச்சி கடியில வச்சுட்டேன். அந்த குச்சிய டம்னு கீழே தட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த பம்ப் அப்படியே ஒர்க் ஆகும். அப்போ அந்த தண்ணி அப்படியே கேஸா மாறி மேல ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த ஓட்டை வழியே இந்த குச்சியில வெளியே வந்தது. அப்புறம் கலர் கலரா வந்தது, அதுக்கும் கெமிக்கல் தான் அண்ணே, கெமிக்கலை போட்டு விட்டேன், அப்படியே கலர் கலரா வந்தது அண்ணே
இவ்வளவுதான் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்றாங்க. என்னமோடா சூப்பரா பண்ணிட்டீங்கடா, இனி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்றாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்ப ஆல்ரெடி மணி 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப சிட்டி சொல்றாரு, ஆமாண்டா இனி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆனா ஞாபகம் இருக்கண்ணே. சரி வண்டி எல்லாம் வந்துருச்சு அண்ணே, ஆல்ரெடி ஏற்கனவே இந்த கடைக்கு பின்னாடி பக்கம் நிறுத்தி வச்சிருக்கானே, இந்த குட்ஸ் எல்லாம் இறக்குவாங்கல்ல அந்த இடத்துல தான் நிக்குது. இந்த கடையில ஒரு குண்டூசியும் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. ஆமா சிட்டி, வண்டியில ஏத்துறோம், சரி இதை எங்கேன்னு கொண்டு போய் விற்போம் அப்படின்னு பிஏ கேக்குறாரு. அதுக்கு சிட்டி சொல்றாரு, அதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்கு பிஏ, ஒரு போன் அடிச்சா போதும் ஆளுக்கு வந்து வாங்கிட்டு போயிருவானுங்க, வாங்கிட்டு போய் வித்துக்குவானுங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு காசு தேரும்ல, கவலை விட எப்படி ஒரு 50 லட்சத்துக்கு பக்கம் சேரும், கவலைப்படாத. அப்ப சிட்டி, அன்னைக்கு முதல்ல நம்ம பேசின மாதிரியே நீ 50 நான் 50 தானே அப்படிங்கிறாரு. இங்க பாருடா, நீ 50 நான் 50 எல்லாம் பண்ண முடியாது, நான் தான் எல்லாமே முழு வேலையும் செஞ்சிருக்கேன், டிரான்ஸ்போர்ட் முதல் கொண்டு ஆளை பிடிச்சது முதல் கொண்டு எல்லாமே நான் தான். அதே மாதிரி என்னோட அடியாளுங்க தான் பொருளையெல்லாம் கொண்டு போய் வண்டியில ஏத்த போறாங்க, விற்க போறதும் நான் தான் ஆளுகிட்ட சொல்லி. அதனால உனக்கு ஒரு 25%, நான் ஒரு 75% வச்சுக்கிறேன் சரியா அப்படிங்கிறாங்க. என்னமோ ஒண்ணு, எனக்கு பணம் வந்தா சரி, ஏதோ ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பிஏவும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துறாங்க. நைட்டோட நைட்டா இது ஒரு லாரி இல்ல 2-3 லாரியில ஏத்திட்டு போறாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊருக்கு போகுது. ஒண்ணு கர்நாடகா போகுது, ஒண்ணு கேரளா போகுது, இன்னொன்னு ஹைதராபாத். 3 பக்கம் 3 வண்டிங்க போகுது. தமிழ்நாட்டுல ஆக மொத்தத்துல விக்கல இவங்க. இந்த திருட்டு பொருட்களை எல்லாம் வாங்கி விற்பாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாத்தையுமே வித்துடுறாங்க. சிட்டி கையோட பணத்தையும் வாங்கிடுறாங்க. பேங்குக்கு பணம் வந்துருது. மொத்தம் 55 லட்சம் ரூபாய் வருது. 55,000 பிரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 13,07,500 ரூபாய் பிஏக்கு கிடைக்குது. இதை வச்சு நான் கொஞ்ச நாளைக்கு ஓட்டிக்குவேன். வேணும் சிட்டி, இந்த ரோகிணிக்கு என்னை எப்படி போலீஸ்ட மாட்டி கொடுத்து என் பொண்டாட்டிய ஓட வச்சு நான் 2வது கல்யாணம் பண்ணி எவ்வளவு சிரமம் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? இந்த ரோகிணிக்கு இது எல்லாமே தேவைதான் சிட்டி. சரி சிட்டி, நம்ம அடுத்த பிளான அப்புறம் வச்சுக்கலாம், இந்த பணம் தீர்ந்த பின்னாடி அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம் சரியா அப்படிங்கிறாங்க. டேய், தங்க முட்டை இடுற வாத்து ரோகிணி, அவகிட்ட போய் மறுபடியும் போய் இந்த பணம் அது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் போய் பணம் கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. நான் இதுக்கு தலை இப்ப போய் பணத்தை கேட்க போறேன், என்கிட்ட 14 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை முதல்ல தீக்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பணத்தை வாங்கிட்டு பிஏவும் கிளம்பிடுறாரு. சிட்டி அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. மாடியில மயக்கத்துல இருக்காங்க மனோஜும் விஜயாவும். காலையில ஆயிருது. அண்ணாமலை அப்பதான் காலையில எழுந்திருச்சு வர்றாரு. விஜயாவை காணோம். விஜயா விஜயா அப்படின்னு பாத்ரூம்ல எல்லா பக்கம் போய் தேடி பாக்குறாரு. விஜயாவை காணோம். ரோகிணி வெளியே வர்றாங்க. விஜயா பாத்தியாமா அப்படின்னு கேட்கும் போதே, இல்ல அங்கிள், நானும் மனோஜ் தான் தேடிட்டு இருக்கேன், அவங்க நைட்டு வரவே இல்லை போல இருக்கு அங்கிள், நான் தூங்கிட்டேன், இப்பதான் எழுந்திருச்சேன், இருங்க போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு, பூஜை முடிஞ்சுதா அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய் கொஞ்சம் பேசாம இரு, அவங்க 2 பேர்த்தையும் இன்னும் காணாண்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ, மந்திரவாதியை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு முத்து. டேய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு இருக்காரு. ஏங்க அத்தையவே காணான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஏங்க இப்படி ஜோக்கா பேசிட்டு இருக்கீங்க, பேசாம இருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. போன் பண்ணி பாக்குறாங்க, போனை எடுக்கவே இல்ல, ஃபுல் ரிங் போகுது. சரி கடையிலே போய் பாத்திரலான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே போறாங்க. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை, ரோஹிணி எல்லாருமே போறாங்க. பார்த்தா கடை வந்து டோரு அரைவாசி அந்த ஷட்டர் மூடி இருக்கு, பாதி திறந்திருக்கு. என்னடா இது, பாதி கதவு திறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா எல்லாமே கிளீனா இருக்கு. உள்ள ஒரு பொருள் கூட இல்ல. கேஷ் கவுண்டர்ல இருக்க கம்ப்யூட்டர் முதல் கொண்டு ஒன்னும் கூட இல்ல. என்னாச்சுன்னே தெரியல. இல்ல பதறி போயிடுறாங்க. மொத்தமும் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையேன்னு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. கடைக்கு பின்னாடியே குடோன் இருக்கு. அந்த குடோன்ல இருந்து எல்லாமே தேடி பாக்குறாங்க, காணா. மீனா என்ன பண்றாங்கன்னா, அப்பதான் மொட்டை மாடியில போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. உடனே போன் பண்ணி இவங்க 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்த எழுப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் விழுந்தடிச்சு மேல வர்றாங்க. அப்புறம் தண்ணியை தொலைச்சு எழுப்பி பாக்குறாங்க. அப்பதான் 2 பேரும் அப்படியே லைட்டா கண்ணை முழிக்கிறாங்க. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். என் நடு தெருவுல நீ நிக்கிறடா அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எழுந்திருக்கிறாரு முத்து. விஜய், என்னடா சொல்ற, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? டேய், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான்டா நீ சொன்ன கோடீஸ்வரன் ஆக போறேன், என் வாழ்க்கை அப்படியே எங்கேயோ போக போகுதுன்னு சொன்னியேடா. நீ கோடீஸ்வரன் ஆக போறியே இல்ல தெரியலடா, உன் வாழ்க்கை ஆனா எங்கேயோ போயிருச்சுடா மனோஜ்.
மா என்னம்மா சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் கொஞ்சம் எல்லாம் பேசாம இருங்கடா. என்னடா நடந்தது மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா மந்திரவாத வந்து பூஜை பண்ணாரு, அதுதான் தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்லப்பா அவர் ஒரு முட்டை கலசம் ஒண்ணு கொடுத்தாரா, அதை உடைச்சோம்ப்பா, அதுக்கப்புறம் மயக்கம் வந்து அப்படியே விழுந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர கோபம் வருது. ரோஹிணி பாத்தீங்கன்னா முதுகுலே தொம்மு 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 தொம்முன்னு அடி வைக்கிறாரு மனோஜுக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டாம் பண்ணாத, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. அதனால என்ன ரோஹிணி ஆச்சு, கீழே வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. விஜயாவும் கீழே வர்றாங்க. விஜயா மனோஜ் ரெண்டு பேரும் கீழே அப்படியே கிளீனா இருக்குது. புது கடை எப்படி இருக்கும், பொருள் எதுவுமே இல்லாம ஒரு கடையை புதுசா எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. ஐயோ என் கடையில இருந்த பொருள்லாம் என்னாச்சு? நீ கூட்டிட்டு வந்திய மந்திரவாதி, அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஐயோ என் பணம் பூரா போச்சா அப்படின்ட்டு இருக்காரு மனோஜ். ஆனா நம்ம விஜய பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க விஜயா. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு விஜயாவை எழுப்பி விடுறாங்க. இப்ப என்னங்க பண்றது, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானுங்களே அந்த மந்திரவாதிக. சரி அந்த மந்திரவாதி எங்க பாத்தீங்க சொல்லுங்க, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துலதான் அந்த மந்திரவாதி உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ரோகிணி சொல்றாங்க, இந்த மந்திரவாதியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதே வந்து எங்க கடையில இருக்கிற ஸ்டாஃப் தான் அப்படின்னு. அந்த ஸ்டாஃப் நம்பர் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. ரவி கிட்ட அந்த நம்பர் கொடுக்குறாங்க. கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னன்னு இது சுவிட்ச் ஆஃப்னு வருது? முத்து கூட நான் கால் பண்ணி பாக்குறேன்னு கால் பண்ணி பாக்குறாரு. அதான் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. டேய் உனக்கு இதுல இருந்தே தெரியலையாடா, அந்த பையனும் உடத போல இருக்கு. அவன் வீடு எங்கன்னு தெரியுமா? எனக்கு சரியா தெரியாதுடா, ஆனா அவன் வேலைக்கு சேர்றப்போ அவனோட அட்ரஸ் கொடுத்துருந்தான், அதுல பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் தான் ஃபீட் பண்ணிருப்பேன்னு போய் கம்ப்யூட்டர் பாக்குறாங்க. கம்ப்யூட்டரே காணோம். ஐயோ என்னோட கம்ப்யூட்டர் காணோம்டா அப்படிங்கிறாரு மனோஜ். அதுதானே ஏற்கனவே போயிருச்சேடா, வேற ஏதாச்சும் எழுதி வச்சிருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவர் பேப்பர்ல சைன் பண்ணாரு, அது எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூம் ஆபீஸ் ரூம் வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல போய் அந்த ஃபைலை தேடி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பையனோட ஃபைல் மட்டும் இல்ல, எல்லாத்தோட ஃபைலும் இருக்கு. அவனோட காணோம் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. முத்து சொல்றாரு, இதுல இருந்து என்ன தெரியுது, இவனுக்கு எல்லாரும் பிளான் போட்டு இந்த பணத்தை திருடிட்டு போயிட்டானுங்க, வேற வழியே இல்ல, போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இவங்க சொன்ன இடத்துல போய் பாக்குறாங்க. அது மாதிரி ஒரு மந்திரவாதியே இல்ல. சரி மந்திரவாதி தான் இல்ல, இந்த பையனோட போட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்க. சார் போட்டோலாம் இல்ல சார், ஆனா சிசிடிவி கேமரால பதிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா முட்டாளாடா, சிசிடிவி கேமரால இருந்து அத்தனையும் அவனை தூக்கிட்டு போயிட்டானுங்கடா, எப்படி அவனை பத்தி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து ரோகிணி இன்ஸ்பெக்டர்ஸ் சொல்றாங்க, கூட வேலை செஞ்ச ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டா தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுமா நீ சொல்றது கரெக்ட் தானே சொல்லிட்டு உடனே கூட வேலை செஞ்ச ஸ்டாஃப்ஸோட போன் நம்பரை வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாக்குறாங்க. அதுக்கு அவங்களாம் சொல்றாங்க, என்னன்னு தெரியலைங்க, போனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, தம்பி அவனோட போட்டோ ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், அங்க செல்ஃபி எடுத்தோம், அந்த போட்டோ இருக்கு. அபாடா குடு தம்பி, அதை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோவை அனுப்பிச்சு விடுறாரு இன்ஸ்பெக்டருக்கு. அதுக்கப்புறம் அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, நம்ம ஊர்ல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதை அனுப்பிச்சு விட்டுருக்கோம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து போன் கால் வருது. சார் இந்த பையனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சார் எங்க சார் பாத்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. காலையில சார் ஒரு பையனை பிடிச்சோம் சார், செம்ம ஸ்பீடுல ஒருத்தன் 2 வீலர்ல போயிட்டு இருந்தான் சார், 110 ஸ்பீடுல போயிட்டு இருந்தான், அவனை பிடிச்சோம் சார், அவனை பிடிச்சி இப்பதான் சார் ஜெயில வச்சிருக்கோம், இங்கதான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்சிட்டீங்களா, சூப்பர் சார், இப்பவே அவனை கூட்டிட்டு வாங்க சார், நாங்க விசாரிக்கணும், அவன் ஒரு திருட்டு கேஸ்லாம் மாட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த தில்லுமுள்ளு பண்ண ஸ்டாஃப போலீஸும் இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவனை பார்த்தோன்னே பயங்கர கோவம் வருது. ஏண்டா சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையவே சூனியமாக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி பலர்னு மனோஜ் அடிக்கிறாரு அந்த ஸ்டாஃப் வாயவே திறக்கல. அப்புறம் இன்ஸ்பெக்டர் எங்க பாணியில நாங்க பாத்துக்கிட்டோம்னா எல்லாமே சொல்லிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் உங்களை தான் சார் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரூம்ல கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறான் அப்படின்னு செம்மையா அடிக்கிறாங்க. அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாம் சொல்றாங்க, உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு குறைஞ்ச தண்டனையை வாங்கி கொடுப்போம், நீ மட்டும் உண்மையை சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசனை பண்ற அந்த ஸ்டாஃப் அப்படியே பிளாஷ்பேக் போகுது. சிட்டி இந்த ஸ்டாஃப் கிட்ட ஒன்னு சொல்லியிருப்பாரு, அது அப்படியே ஞாபகம் வருது. டேய் உனக்கு 2 லட்சம் ரூபா நான் பணம் தர்றேன், இது எதுக்காகன்னா நாங்க தான் இது எல்லாத்தையும் செஞ்சோன்னு சொல்லி நீ எந்த காரணத்துக்கு கொண்டு காட்டி கொடுக்க கூடாது. சப்போஸ் நீ மாட்டிக்கிட்டேன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொல்றத சொல்லிரு, ஆனா எக்காரணத்தை கொண்டு எங்களை மட்டும் மாட்டி விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு சார் 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 அடிக்க வேண்டாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சொல்லுடா அப்படின்னு சொல்றாரு. சார் என்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து கேட்டாரு சார், இப்படி நாங்க இது திருட போறோம் அப்படின்னு சொன்னாரு, நாங்களும்
நாங்களும் முடியாதுன்னு சொன்னேன் சார். ஆனா அவரு எனக்கு 5,00,000 பணம் குடுக்குறேன்னு சொன்னாரு சார். 5,00,000 பணம் குடுக்குறேன்னாரா? ஆமா சார். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? சார் அவன் யாரு என்ன இதெல்லாம் தெரியாது சார். ஆனா ஆளை காமிச்சீங்கன்னா நான் அடையாளம் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சார் அவரு தமிழ் சரியாவே பேசல சார். அப்போ எந்த இதுல பேசினாரு? சார் தமிழும் ஹிந்தியும் கலந்த மாதிரி பேசினாரு சார். அது ஹிந்தியா இல்ல வேற லாங்குவேஜான்னு தெரியல. ஆனா நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இல்லைன்னு மட்டும் தெரியும் சார். வேற எதுவும் குஜராத்தி, பஞ்சாபி, மராத்தி இது மாதிரி ஏதோ ஒரு இதா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப 5,00,000 கொடுத்துட்டானா அந்த பணம் எங்கடா இருக்கு? சார் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 5,00,000 போட்டு விடுறேன்னு சொன்னாரு சார். ஆனா இன்னும் போட்டு விடல சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் போகுது. சிட்டி சொல்லுவாரு பாருங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ சொன்ன மாதிரி 4 பேத்துக்கு நான் பணம் அனுப்பிச்சு விட்டுட்டேன்னு. ஆக்சுவலா அவர் பணமே அனுப்பிச்சு விடல. கையில தான் வந்து இவருக்கு காசை கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 2,00,000 கொடுத்து உண்மை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பேங்க்ல எல்லாம் டிரான்ஸ்பர் எதுவுமே பண்ணல. அப்படி பிளாஷ்பேக் முடியுது. இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, அப்போ உனக்கு பணம் வரலையாடா? இல்ல சார், நானும் பணம் வரும்னு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சார். பணமும் வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சரி நம்ம மாட்டிக்குவோம், ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்லி பரப்பிட்டு போனப்பதான் வண்டியில ஸ்பீடா போனேன்னு மாட்டிக்கிட்டேன் சார். எனக்கு பணமும் கொடுக்காம கடைசியில என்னையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டானுங்க பாத்தீங்களா சார். நான் செஞ்சது தப்பு தான் சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் வராரு. வெளியே வந்து விஷயத்த சொல்றாரு. அவன் பணத்தையும் வாங்கலையாமா, அவன் தான் உடந்த. ஆனா அவன் பணமும் வாங்கல. அவனுங்க நம்மூரை சேர்ந்தவனுக்கு இல்ல போல இருக்கு, வெளி மாநிலத்தை சேர்ந்தவனுக்கு போல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சொல்லி வைக்கலாம் தம்பி. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுங்க பொருட்களை எடுத்துட்டு போனவனுங்க உடனே எல்லா பக்கம் தனித்தனியா பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவானுங்க. வாங்குறது ரொம்ப சிரமம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கணும். வாங்க முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணிக்கு பயங்கர கோவம். இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு எல்லாத்தையும் இப்படி விட்டுட்டு நிக்கிறியே அப்படின்னு பயங்கரமா மனோஜ் திட்டுறாங்க. டே இப்பதான்டா உருப்படியா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்க, டீல் எல்லாம் சந்தோஷி சார் கிட்ட இருந்து வாங்கினேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டனே, மறுபடியும் இப்படி ஏமாந்து நிக்கிறியே. கூட உங்க அம்மா வேற. விஜயா உனக்குனாச்சும் அறிவு வேண்டாமா விஜயா அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலை. முத்து சொல்றாரு, அப்பா ஏற்கனவே அவங்க 2 பேரும் மனசு கஷ்டத்துல இருக்காங்க, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலான்ட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ ஆக்சுவலா என்னாச்சுன்னா, ஜீவா கிட்ட இருந்து வாங்கின காசு எல்லாமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவரு காசு கொடுக்காம பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருப்பாருல, வித்த பின்னாடி காசு கொடுக்குறேன்னு டீலர் கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொருட்களும் போயிடுச்சு. அதுவும் கடன் ஆயிடுச்சு. ஜீவா கொடுத்த காசும் போச்சு. அது நம்ம அண்ணாமலையோட 25 லட்சம் இருக்குங்களா, அந்த காசும் போச்சு. ஜீவா கிட்ட எக்ஸ்ட்ரா காசை வாங்கினாங்க பாருங்க, அந்த காசும் போச்சு. இப்ப கிளீன் போல்டாகி உட்காந்துட்டு இருக்கிறாரு மனோஜ். விஜயா வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க, இப்பதான் தொழில கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்துட்டு இருந்தான், இப்பயும் ஒன்னும் தப்போகல, இந்த கடனையும் கட்டிடணும், அதே சமயத்துல தொழில் பண்றதுக்கு கொஞ்சம் காசும் வேணும், உங்க அப்பாட்ட நீ வாங்கி தரியா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. பணம்னா உடனே எங்கிட்ட தான் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி உரைச்சு பார்த்துட்டு, ஆண்டி எப்படி ஆண்டி இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்லி காசு எப்படி ஆண்டி வாங்க முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டி, இப்ப என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோன்னு விஜயா கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ரோஹிணி வித்யா கிட்ட இந்த விஷயத்த போறான்னு சொல்றாங்க. ரோஹிணி வித்யா சொல்றாங்க, நீ முத்து மீனாவை மாட்ட வைக்கணும்னு நினைச்ச, நீ மாட்டிக்கிட்ட. அதே மாதிரி அந்த பணத்தை பேசாம உங்க மாமனார் கிட்ட நாச்சும் கொடுத்துருந்தாங்க கூட பரவாயில்ல, அந்த பணம் இருந்துன்னு இருந்திருக்கும், உங்களோட ஷேர் மட்டும் நாச்சும் கிடைச்சிருந்திருக்கும். இப்ப எல்லாமே போயிடுச்சேடி ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடி எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி. ரோஹிணிக்கு இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அடி. மத்தவங்களை எல்லாத்தையுமே துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த ரோஹிணிக்கு இப்போ அவங்களுக்கு பயங்கரமான துன்பத்துல இருக்காங்க ரோஹிணி. மனோஜ் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இது எப்படிடா முன்னுக்கு வருது, சந்தோஷ் சார் கிட்ட எப்படிடா நான் பேசுறது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்காரு அவரு ஒரு பக்கம். இப்படிதான் இந்த சீரியல் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.